கரூரில் 38 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் பலர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். ஆபிரகாம், அது காலை மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி விஜய் தமிழ்நாடு வெற்றிக்கழகம் சார்பில் இன்று காலை நாமக்கல்லிலும் மதியம் கரூரில் நடைபெறுவதாக தமிழ்நாடு வெற்றிக்கழக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று காலை நாமக்கல் சந்தித்துவிட்டு மதியம் 12 மணி அளவில் கரூரில் சந்திப்பதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வருவதற்கு 6 மணி அளவில் ஆனது. ஆனால் காரணம் அவர் மெதுவாக வந்த காரணத்தினால் இங்கே சென்றடைவதற்கு 6 மணி ஆனது. ஆனா வாகனங்கள் தொடர்ந்து அவர்கள் கட்சி தொண்டர்கள் மெதுவாக வந்ததால் இங்க சம்பவ இடத்துக்கு 6:10க்கு தான் வர முடிந்தது. கரூர் மாநகராட்சி பகுதி திருத்தாங்குறை பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் வாகனம் கட்சியின் உற்சாக வரவேற்பதற்கு மீண்டும் சம்பவ இடத்து வேலுசாமிபுரத்துக்கு அழைத்து வருவதற்காக தொண்டர்கள் வரிசையா மேலதாளங்களுடன் பூ மற்றும் உற்சாகத்துடன் வரவேற்பதற்காக கட்சியினர் திறந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வேலுசாமிபுரத்துக்கு 6:10 6:30க்கு தான் சம்பவ இடத்துக்கு வர முடிந்தது. அந்த பகுதியிலிருந்து இங்கு வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆனது. அப்பொழுது அவர் வாகனம் முன்பு பேசுவதற்காக இடம் ஒதுக்கப்பட்ட இடத்தில் வாகன நெரிசல் பொதுமக்கள் அதிகமாக கூடுறதுனால அந்த பகுதியில நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போலீசார் தரப்பிலிருந்து கட்சி தாவேக்கான ஒதுங்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டார்கள். ஆனால் தொண்டர்கள் யாரும் செல்லாதனால் அதிக அளவுக்கு கூடியதால் கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியை குவிஞ்சிருந்தாங்க. அவர் பேசுவதற்கு இடத்துக்கு வருவதற்கு வாகனங்கள் சரியா அவருக்கு ஏற்படுத்தி இடங்கள் ஒதுக்கப்பட தராதனால அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்பகுதி வெளியே வருவதற்கு வழி எங்கும் தெரியாமல் தடுமாறினால் அப்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு சில பொதுமக்கள் அவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கீழே விழுந்ததுனால அவர்கள் காப்பாற்றுறதுக்காக அங்க இருக்கிற பொதுமக்கள் அவங்கள தூக்குனாங்க. ஆனா காப்பாற்ற முடியவில்லை. ஒரு சில பேர் மயங்க அடைஞ்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல இன்று ஒரு சுமார் 38 பேருக்கு மேற்பட்டவர் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இறந்ததாக கரூர் மாவட்ட நிர்வாக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று தனி விமானம் மூலமும் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க இறந்த உடலை பார்த்து அவர்களுக்கு உறவினருக்கு ஆதரவு சொல்வதற்காக சென்னையில் தனி விமானம் மூலம் கரூர் நோக்கி கொண்டிருக்கார். அவர் வருவதற்காக கரூர் மாவட்ட மருத்துவக் குழுவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அவர்கள் உறவினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரிடமிருந்து உடல்கள் ஒப்படைப்பதற்காக மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆபிரகாம், செல்வர், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அமைச்சர்கள் யாரெல்லாம் தற்போது அங்க இருக்காங்க? அவங்க எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க? அதை பத்தின விவரங்கள் இது பாத்தீங்கன்னா அருகில் உள்ள நாமக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலிருந்து மருத்துவர்கள் இங்க தீவிர கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு மேலும் உயிரிழப்பு ஏற்பதற்காக அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு இங்க வர வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் அன்பில் மகேஷ் மற்றும் மூத்த அமைச்சர்கள் இங்க கரூர் கொண்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் அமைச்சர்கள் வருவதற்காக தகவல் கிடைத்துள்ளது. நேரு, பெரியசாமி உள்ளிட்ட அருகில் உள்ள மாவட்ட அமைச்சர்கள் இங்க வருவதற்காக தகவல் வெளியாகியுள்ளது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பலத்த ஏற்பாடுகள் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் உறவினரிடம் இந்த உடல்களை ஒப்படைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அபரகான், தற்போது அரசு மருத்துவமனைகளை பல்வேறு நிலைகளில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தனியார் மருத்துவமனைகளிலையும் இதே போல
பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களுக்கு முறையான சிகிச்சை, அதாவது தனியார் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முறையான சிகிச்சை அளிக்கப்படுதா? அங்க எல்லாம் போதுமான அளவில் இருக்குதா? ஆமா, நிச்சயமாக பாத்தீங்கன்னா இப்ப இங்க அதிகமா பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து தனியார் அமராவதி மருத்துவமனை, செந்தில் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் வந்து தனியார் மருத்துவமனைகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த விபத்துகள் ஏற்பட்டதை கவனிப்பதற்காக உடனே டாக்டர்களை வரவழைச்சு அப்பகுதியில் உரிய சிகிச்சை உடனடியாக அளிக்கணும். உயிர் இழப்பு மீண்டும் எதுவும் ஏற்படாத வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த செலவே மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்றுக்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அருகில் உள்ள மருத்துவர்கள் வந்து கூடுதலாக வரவழைக்கப்பட்டு உரிய சிகிச்சையை வழங்கி வருகிறார்கள். ஆபிரகாம்.